வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ். ஒரு தனி மனுஷனால் ஒரு புது நாட்டையே உருவாக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் மூலிமா ஒரு தனி மனுஷனால் ஒரு நாட்டையே உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஒரு நாடு அப்படிங்கிறது அந்த லேண்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு சொத்து. ஐநா சபை பல்வேறு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது தான் ஒரு நாடு. அப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு நாட்டை நித்யானந்தா ரொம்ப வருஷமாக நான் கைலாசான ஒரு நாட்டை உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தனி மனுஷனால் உருவாக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டங்களையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய சட்ட சிக்கல்களை கடந்து தான் உருவாக்கணும். பொதுவாக புதுசாக ஒரு நாடு எப்போ உருவாகும்? வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இல்லைன்னா பொருளாதார ரீதியாகவோ பல்வேறு காரணங்களால் ஒடுக்கப்பட்டாலோ பிரிக்கப்பட்டாலோ அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புரட்சி மூலிமா ஒரு போராட்டம் மூலிமா ஒரு நாட்டை உருவாக்குவாங்க. ஒரு நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய மக்களுக்கு அந்த நாட்டுடைய கொள்கைகள் பிடிக்காமல் போனால் போராட்டங்கள் வெடித்து புது நாடுகள் உருவானதை பார்த்துருக்கோம். ஒரு நாட்டையோ ஒரு லேண்டையோ இன்னொரு நாடு ஆக்கிரமிச்சு காலனைஸ் பண்ணி ஆட்சி நடத்தி ரொம்ப வருஷம் கழித்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாடு புது சுதந்திர நாடாக உருவாகும். இப்படி நம்ம நாடுகள் உருவாகி பார்த்துருக்கோம். அப்படி இல்லையா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி அந்நிய சக்திகள் குடியேறி ஒரு புது நாடாக உருவாகி கூட பார்த்துருப்போம். அப்படியும் இல்லையா, ஒரு சில ரேர் அக்கேஷன்ஸ் சிங்கப்பூரே எங்கள் நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மலேசியா சிங்கப்பூரை வந்து அந்த நாட்டிலேருந்தே வெளியே அனுப்புனாங்கல்ல, அப்புறம் சிங்கப்பூர் தனி நாடு உருவானாங்க, அப்புறம் முன்னேறினாங்க, அதெல்லாம் வேற கதை. இந்த மாதிரி ஒரு நாடு உருவாகி கூட பார்த்துருப்போம். இல்லைனா காலனி ஆதிக்கம் பண்ணுற நாடுகள் ஒன்றா இருந்த நாட்டை ரெண்டாவோ மூணாவோ பிரித்து ஆட்சி பண்ணி சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த பிரித்த நாடுகளாகவே தனித்தனியாக சுதந்திரம் கொடுத்து கூட பார்த்துருக்கோம். நம்ம இந்தியா கூட அப்படி தான் சுதந்திரம் கிடச்சிது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு நாட்டு மக்களாலேயோ அந்த நாட்டாலேயோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட்டாலேயோ தனியாக உருவாகிற நாடுகள். இதை தாண்டி ஒரு தனி மனுஷனாலேயோ ஒரு நாட்டை உருவாக்க முடியும். தனி மனுஷன் தன்னுடைய ஓன் பவரை வச்சுக்கிட்டு ஒரு தனி நாட்டையே உருவாக்கலாம். ஆனால் அது ரொம்ப சிக்கலான விஷயம். அப்படி யாராவது உருவாக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து யாருக்குமே இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ரோல் மாடலாக இருக்கும். ஒரு காமன் மேன், ஒரு தனி மனுஷன் தனக்குன்னு ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்கு 3-4 வழிமுறைகள் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பில்லியனராக இருக்கணும், ரொம்ப பணக்காரனாக இருக்கணும். அப்படி பணக்காரனாக இருந்தான் அப்படின்னா அவங்களுக்கு தனி நாட்டை உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழை நாடு வச்சுக்கோங்களேன். அந்த ஏழை நாட்டில் நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குது, நிறைய தேவையில்லாத நிலங்கள் இருக்குது. இந்த பணக்காரன் போய் நான் வந்து உனக்கு இவ்வளவு நான் ஃபண்டு பண்ணுறேன், உங்கள் நாட்டுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு நான் இவ்வளோ ஃபண்டு பண்ணுறேன், உங்கள் நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்குறேன், ஆனால் இந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கினாங்க அப்படின்னா தனி நாடாக உருவாக்கலாம். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நிறைய பணக்காரங்க வந்து நிறைய நிலத்தை வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்களே, வாங்கியிருக்காங்களேன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அவங்க வாங்கியிருப்பாங்க. வாங்கப்பட்ட நிலங்கள் வந்து எந்த நாட்டுக்கு கீழே வாங்கினாங்களோ அந்த நாட்டுடைய தனி சொத்தாக தான் இருக்கும். அந்த நாட்டுக்கு கீழே இவங்க ஒரு லேண்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டில் போடக்கூடிய சட்டங்களுக்கு இவங்க வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதையும் மீறி அந்த நபர் வந்து ஒரு சொந்த நாட்டை உருவாக்க நினச்சார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். இந்த ஒரு ஐலண்டை எனக்கு விட்டு கொடுத்துருங்க, இந்த ஒரு லேண்டை எனக்கு விட்டு கொடுத்துருங்க, அதுக்கு ஏற்ற எவ்வளோ பணம் வேணுமோ எவ்வளோ உதவிகள் வேணுமோ நான் அதை பண்ணுறேன், ஆனால் இதை நான் ஓனாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீலிங் பேசலாம். நிறைய நாடுகள் ஒத்துக்காது. ரொம்பவும் பின்தங்கிய நாடுகள் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கும். அந்த நாட்டுடைய நிதி நிலைமை, அந்த நாட்டுடைய அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி டீலிங் கான்ட்ராக்ட் பேசினால் ஒரு புது நாட்டை உருவாக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அந்த நாட்டில் இல்லை வாங்கப்பட்ட லேண்டில் மக்கள் இருந்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் மக்களை விற்க முடியாது, லேண்டை விற்கலாம். ஸோ எந்த மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்காத எந்த மக்களும் இல்லாத ஐலாண்டை வாங்கி தனக்கு சொந்தமான நாடாக உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தனி நபரால் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். இது ஒரு வழி. அப்போயே யார் இதை பண்ணல? இதை பண்ணி ஒவ்வொரு பணக்காரனும் தனக்கு கீழே ஒவ்வொரு தனி நாடை உருவாக்கிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி உருவாக்குறது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சொந்த நாட்டோட குடியுரிமை போகும், அவங்க பிஸ்னஸ் பயங்கரமாக பாதிக்கப்படும். ஏன்னா நீங்கள் லிட்டரலாக எந்த நாட்டுடைய பணக்காரரோ எந்த நாட்டுடைய குடிமகனோ அதை நீங்கள் இழக்கும்போது உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கும். ஸோ யாருமே இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அண்ட் புது நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவுகள் வேறு ஆகும். அதையும் மீறி என் பணம் போனாலும் பரவாயில்ல, என் குடியுரிமை போனாலும் பரவாயில்ல,
இந்த இடத்துல இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தனி நாடு உருவாக்கணும் அப்படி யாரும் நல்ல மனசு பண்ணி பண்ணால் மட்டுமே உண்டே ஒழிய வேறு எந்த பில்லியனும் இதை பண்ண மாட்டாங்க. புது நாட்டை உருவாக்குறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க பவுண்ட்ரியில் கடல் பகுதி இருக்குல்ல, அவங்களோட எல்லையிலேருந்து இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க சொந்தமான கடல் பகுதின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லையை வகுத்துருப்பாங்க. அந்த எல்லையை தாண்டி போயாச்சுன்னா அது எந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லாத இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி லைன். அந்த பவுண்ட்ரி லைனில் செயற்கையாக நம்ம ஒரு லேண்டையோ ஆர் செயற்கையாக அங்கே ஒரு இடத்தையோ நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த நாடும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். செயற்கையாக ஒரு லேண்டையோ ஆர் அங்கே ஒரு இடத்தையோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும். இது ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்குது. 2ஆம் உலகப் போர் டைமில் ஹிட்லர்ட்டேருந்து பிரிட்டிஷை பாதுகாக்கிறதுக்கு பிரிட்டன் அவங்க கடல் எல்லையை தாண்டி வெளியே ஒரு மிலிட்ரி ரேடியோ கம்யூனிகேஷன் போர்ட் ஒன்று கட்டுவாங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி லைனில் இருக்கிறதுனால அப்படியே விட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் போய் அந்த இடத்த ஆக்குபை பண்ணி கேப்சர் பண்ணி அதை தன்னுடைய சொந்த நாடாக அறிவிச்சுப்பார். அது பேர் தான் சீலாண்டு. இது பிரிட்டிஷ் எல்லைக்கு வெளியே இருக்கிறதுனால இதை அவங்களால சொந்தம் கொண்டாட முடியாது. இதை வச்சு பெருசாக பாதிப்பு இல்லைங்கிறதுனால அவங்க அதை கண்டுக்கலை. ஆனால் இதை கேப்சர் பண்ணவர் ரொம்ப வருஷமாக இதை சீலாண்டுங்கிற பேரில் தனி நாடாகவும் தனி நேஷனலத்தோட ஒரு மைக்ரோனேஷனாக ரன் பண்ணிட்டு வர்றாரு. இது ஏன் மைக்ரோனேஷனாக இருக்குது அப்படின்னா இது எந்த விதமான நிலமும் இல்லை, லேண்டிலேருந்து வர்ற இது கடலில் உருவான ஒரு அமைப்பே தவிர இதை சுற்றி எந்த லேண்டும் இல்லைங்கிறதுனால லேண்டில் எந்த விஷயத்தையும் ஒரு நாடாக அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை ஐநா அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. இன்னும் அவர் அதை தனி நாடாக தான் வச்சுருக்கிறாரு. இதை ஃப்யூச்சரில் அங்கீகரிக்கலாம். ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் இது ஒரு நல்ல ஐடியா தானே. இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி லைனில் ஒரு ஃபேக்காக ஒரு செயற்கை ஒரு நிலத்தை உருவாக்கி அதை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டால் தனி நாடாக உருவாகலாம். ஆனால் எந்த பில்லியனும் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு வெட்டி செலவு. ஆனாலுமே ஒரு வழி, தனியாக ஒரு நாடை உருவாக்குறதுக்கு இதுவும் ஒரு வே. ஆட என்னப்பா நீ வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து பணக்காரங்க பெரிய பெரிய பில்லியனர்ஸால் புது நாட்டை உருவாக்க முடியும் சொல்கிறே தவிர சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ் அந்தளவு பணம் இல்லாத நார்மல் பீப்புளால் ஒரு நாட்டை உருவாக்க முடியாதா? அதுக்கு பாசிபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லாவை தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் புது நாடை உருவாக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உலகத்தில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஐலண்ட்ஸ் 6 லட்சம் ஐலண்ட்ஸ் இருக்குது. இந்த 6 லட்சம் ஐலண்ட்ஸில் 99.9% ஏதோ ஒரு நாடுகளால் உரிமை கோரப்பட்டது, ஏதோ ஒரு நாடுகளுக்கு சொந்தமானது. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் அரவுண்ட் த வேர்ல்டில் குறிப்பாக அதிகமாக பசிபிக் ஓஷன், அண்டார்டிகா பக்கத்தில், அட்லாண்டிக் ஓஷன் இது பக்கத்துலலாம் நிறைய சின்ன சின்ன தீவுகள் எந்த நாடுகளாலையும் உரிமை கோராமல் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஸோ ஒருத்தர் நல்லா ஜாகிரஃபி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அங்கே உள்ள நிலைமைகள் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரவுண்ட் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடலில் யார் கண்ணுக்குமே மனித கால் திறமை படாத ஏதாவது ஒரு ஐலண்ட் சிக்கும். அப்படி அந்த ஐலண்டை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐநாட்டை அவங்க முறையிட்டு அந்த ஐலண்டை தனக்கு சொந்தமாக்கிக்கலாம். யுனைடெட் நேஷன் இதை எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் இதை மற்ற நாடுகளும் பெருசாக ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்னா இதை தனி நாடாகவே அங்கீகரிச்சிருவாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச அந்த நபர் இந்த ஐலண்டை தனக்கு சொந்தமான தனி நாடாக ஆக்கி. இது ரொம்பவே கஷ்டம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல 99.9% ஆஃப் ஐலண்ட்ஸ் ஏதோ ஒரு நாட்டுக்கு சொந்தமானது. இவ்வளோ பெரிய உலகத்தில் 0.01% ஆஃப் நிலத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே டஃபஸ்ட் ஜாப்பு. நிறைய கஷ்டப்படணும். அட் த சேம் டைம் எந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்கும் தெரியாது, உயிருக்கும் ஆபத்தான பயணங்களாக தான் இருக்கும். அது அதையும் மீறி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு கிரேட் விக்ட்ரி. இதை தவிர கடைசியாக ஒரு வழி இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாம், ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆள் பலம் பணபலம் நீங்கள் பில்லியனராகவும் இருக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக உங்கள் ஜியாகிரபிக்கல் நாலேஜ், ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ், கரண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சாலே போதும். வேர்ல்டு ஜியாகிரபி பற்றின எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் இருந்தாலே இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லைகள் பிரிப்பாங்க. ஒரு நாடு சுதந்திரம் அடையும் போதோ இல்லை காலனி ஆதிக்கம் பண்ண நாடுகள் எல்லையை பிரித்து சுதந்திரம் கொடுக்கும்போதோ இந்த எல்லைகள் வகுக்கப்படுது. இன்னி வரைக்கும் பல எல்லைகள் சரியாகவும் தப்பாகவும் பிரிக்கப்பட்டுக்கிட்டும் இருக்குது. இப்போ இருக்கிற முக்காவாசி போருக்கு இந்த எல்லை பிரிக்கிறதா முக்கியமான பிரச்சனையாக இருந்திருக்குது. அப்படி 2 நாடுகள் எல்லையை பிரிச்சுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை இவங்களும் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களும் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 பேரும் கிளைம் பண்ணாத அன்கிளைம் லேண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட அன்கிளைம் லேண்டை அப்படி அந்த 2 நாடுமே அந்த லேண்டை சொந்தம் கொண்டாடாத போது 3ஆம் நபர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவரான இருக்கலாம் அவர்
இந்த லேண்டை 2 கண்ட்ரி சொந்தம் கொண்டாடல, அன்கிளைம் லேண்டாக இருக்குது. ஸோ இதை நான் தான் முதல்ல இங்கே வந்து ரீச் பண்ணேன், கேப்சர் பண்ணேன், இனி இந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படி நான் சொன்னார் அப்படின்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. லிட்ரலாக இது 2 நாடுகளுமே உரிமை கொண்டாடுறதுனால இதை வேறு யாராவது கேப்சர் பண்ணால் அந்த நாடுகளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்கேஸ் ஐநா அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நாடு அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா இது தனி நாடாகவே அறிவிச்சிடலாம். அந்த தனி நபருக்கு இந்த நாடு சொந்தம். முன்ன சொன்ன 3 வழிகள் மாதிரி ரொம்ப பணத்தையோ இல்லை நம்மளுடைய எஃபோர்ட்டையும் செலவு பண்ணாமல் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி லூப் ஹோலை வச்சு ஒரு தனி நாட்டை உருவாக்கலாம். இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து சூடான், எகிப்த் இந்த 2 நாடுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த எல்லையை பிரிச்சுட்டு போனாங்க. பிரிக்கும்போது நீங்கள் மேப்பில் பார்க்குற மாதிரி எல்லைகளை பிரிக்காமல் ஸ்ட்ரைட்டாக பிரிக்காமல் ஒரு சில பகுதிகளை எகிப்தும் கிளைம் பண்ணலை, சூடானும் கிளைம் பண்ணல. ஒரு சில பகுதியில் 2 பேருமே கிளைம் பண்ணாங்க. அப்படி 2 பேரும் கிளைம் பண்ண பகுதியில் விட்டுருவோம். கிளைம் பண்ணாத பகுதி இருக்குது தெரியுமா? இந்த கிளைம் பண்ணாத பகுதி பேர் பிர் டவில். இந்த பிர் டவில்ங்கிற பாலைவன பகுதியை இந்தியாவை சேர்ந்த பிஸ்னஸ் மேன் யாரும் கிளைம் பண்ணலைங்கிறதுனால அவர் அந்த இடத்துல கிளைம் பண்ணி இது எனக்கு சொந்தமான நாடு, இந்த நாட்டுக்கு பேர் கிங்டம் ஆஃப் டிக்சிட் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணார். இவரை மாதிரி வேறொருத்தரும் கிளைம் பண்ணதாக கூறப்படுது. ஆனால் அந்த எல்லை பகுதிங்கிறது ரொம்ப சீரியஸான எல்லை பகுதிங்கிறதுனால அதை பற்றின நியூஸ் வெளியே வரல. ஆனால் ஸ்டில் இந்த பகுதி அஃபிஷியலாக கிளைம் பண்ணாலுமே ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படலை. இது மட்டும் இல்லை, இன்னொரு பகுதியும் இருக்குது. யூரோப் கண்ட்ரிஸான குரோவேஷியாவும் செர்பியாவும் அவங்க நாட்டோடைய எல்லைகளை பிரிக்கும்போது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் பிரித்தாங்க, ஒரு நதிக்கரையை ஒட்டி பிரித்தாங்க. அதில் இந்த 2 நாடுகளுமே கிளைம் பண்ணாத ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை கேப்சர் பண்ணி அந்த பகுதிக்கு லிபர்லேண்டுங்கிற பேரை வச்சு தனி நாடாகவும் உருவாக்கிட்டு வர்றாரு. இது எந்த நாடுகளும் அங்கீகரிக்கலை, ஐநாவும் அங்கீகரிக்கலை. ஸ்டில் இது ஒரு மைக்ரோனேஷனாக இருக்குது. இருந்தாலுமே 10 வருஷத்துக்கு மேலே லிபர்லேண்டுங்கிற பேரில் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி செயல்பட்டு வர்றாரு. அந்த கண்ட்ரிக்கு தனி பாஸ்போர்ட்டு, தனி வீசா, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு தனி குடியுரிமை கொடுத்து ஒரு கண்ட்ரி மாதிரியே ஸ்ட்ரக்சரலாக நடத்திட்டு வராரு. ஆனால் எந்த நாடும் அங்கீகரிக்காதனால இது இன்னும் மைக்ரோனேஷனாக இருக்குது. குரோவேஷியா, செர்பியா இந்த 2 நாடுகளுமே இதை பெருசாக அங்கீகரிக்கலை, இதை பெருசாக கண்டுக்கலைன்னா கூட அடிக்கடி குரோவேஷியா சைட்லேருந்து ப்ரெஷர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இவர். இது உண்மையிலேயே ப்ரில்லியண்ட்டான மூவ்னு சொல்லலாம். ஏன்னா எந்த விதமான பார்டர் டிஸ்பியூட், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த செலவும் இல்லாமல் ஓனாக ஒரு நாட்டை க்ரியேட் பண்ணி 10 வருஷங்களாக அந்த நாட்டை இவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா கூட இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்துட்டுருக்குது. ஏன்னா ஒரு தனி மனுஷன் நாட்டை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த நாட்டுக்கு டூரிஸ்ட்டாக வராங்க ஆர் சிட்டிசன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணுறாங்க. இது ஃப்யூச்சரில் பாசிபிளாக தனி நாடாக உருவாகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஸ்டில் தனி மனுஷனால் ஒரு நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவர் கொண்டு வந்திருக்காரு, கான்செப்டை நடத்தி காட்டியிருக்காரு. நான் இந்த வீடியோவில் ஒரு சில பகுதிகளில் மைக்ரோனேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்னென்னா, ஒரு சில இடங்களை செல்ஃப் ப்ரொக்ளைடாக ஒரு சில குழுவோ இல்லைனா ஒரு தனி நபரோ தனி நாடாக அறிவிச்சுப்பாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட நாடுகளை ஐநா சபையும் ஏற்காது, எந்த நாடுகளும் ஏற்க மாட்டாங்க. யாராலையும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடை மைக்ரோனேஷன் அப்படிம்பாங்க. விச் மீன் ஐநாவுடைய சட்டத்துக்கு எதிராக உருவாகிற ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைடு கண்ட்ரி தான் மைக்ரோனேஷன். இந்த உலகத்தில் எக்கச்சக்க மைக்ரோனேஷன்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 2 தான் சொன்னேன். இந்த லிபர்லேண்டை பற்றி வேணால் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஒரு உண்மையாக ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டோரி இது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரால் ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் பர்பஸை தவிர இந்த வீடியோவில் எந்த ஒரு ஆன்டி நேஷ்னல் ப்ராபகண்டாவும் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.